पूजाय राघवेन्द्राय सत्यधर्मरधाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे। வசந்தத்தில் ஓர் நாள் மணவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ. அம்மா என்னடாம்மா என்னாச்சு? சரி 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 ஒண்ணுமில்ல. தண்ணி குடிக்கிறியா? எங்க தண்ணி எங்க? ஐயா இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். இந்தாடா இந்தா கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோ. கொஞ்சமா மெல்ல குடி. சரி சரி ஒன்றும் இல்லைல்ல? குட் குட். படுத்துக்கிறியாம்மா? படுத்துக்க. சூச்சு போகணுமா? வேண்டாமா? சரி 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 படுத்துக்கோ. நீங்க போய் தூங்குங்க ஐயா, நான் பாத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் வெளியே வா. அவள் இருமர சத்தம் கேட்டு அங்கேருந்து நான் ஓடி வர்றேன். இவ்வளோ பக்கத்தில் நீ தூங்கிட்டு இருக்க. இதான் நீ பார்த்துக்கிற லட்சணமா? தூங்க போகிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கணும் கூட உனக்கு தோணலை? மன்னிச்சிடுங்க, இனி இப்படி நடக்காம பாத்துக்கிறியா? சரி, அவன் ஏன் இருமுறா? இருமல் மருந்து கொடுத்தியா இல்லையா? இல்லையா, மருந்து தீந்துருச்சு. தீந்துருச்சா? ஏமா நீ என்னதான் நினைச்சு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அது இல்லையா, அம்மா ஏற்கனவே நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்றாங்க. 4 நாளா இருமல் வேற இல்லை, அதான் தேவையில்லாம மருந்து கொடுக்க வேணாம்னு நினைச்சேன். பார்த்துக்கம்மா, அவள் அம்மா இறந்தது கூட இன்னைக்கு வரையும் அவளுக்கு தெரியாது. அந்த நினைப்பே வராமல் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இனிமேல் அது உன் கையில் தான் இருக்கு. நான் பார்த்துக்கிறேயா. சரி, அவளை சீக்கிரம் தூங்க வை. காலையில் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். சரிங்கய்யா. திரும்பி படுக்க வைங்கம்மா. கீழே இருக்குங்கம்மா. அறிவே இல்லையா உங்களுக்கு? டைப்பர் போட்டுருக்காங்களா இல்லையா செக் பண்ணி பார்த்து கூட்டிட்டு வர மாட்டீங்களா? இத்தனை வயசா இது கூடவாமா உங்களுக்கு தெரியாது? இருங்க, என்னாச்சு சார்? நீங்களே பாருங்க, இந்த மாதிரி ஒருத்தவங்க வெளியில கூட்டிட்டு வரும்போது டைப்பர் போட்டுருக்காங்களா இல்லையா செக் பண்ணி கூடவா சார் உங்களால் பார்த்து கூட்டிட்டு வர முடியாது? டாக்டர் வந்தா எங்களை தான் சார் திட்டுவாங்க. இவங்க பண்ண தப்பால நான் தான் டாக்டர்கிட்ட திட்டு வாங்கணும். டயப்பர் போட்டுதான் விட்டுருந்தேன். அம்மு எப்ப கட்டினாங்கன்னு தெரியல. வாங்க. நானே இதை சுத்தம் பண்ணிடுறேம்மா. அதெல்லாம் தேவையில்லம்மா. இனிமே வெளியில கூட்டிட்டு போகும்போது பார்த்து கூட்டிட்டு போங்க. ஆயாம்மா சீக்கிரம் வாங்க, டாக்டர் வரதுக்குள்ள இதை கிளீன் பண்ணுங்க. உங்கள் குழந்தையோட ரிப்போர்ட்டை சென்னையில் இருக்க எங்கள் சீஃப் டாக்டருக்கு மெயில் பண்ணியிருந்தோம். அவர் ஆக்சுவலி லிவர் ஸ்பெஷலிஸ்ட் சர்ஜன். அவர் உங்கள் பொண்ணோட ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அவர் கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, அதனால் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு புரியல சார். சொல்கிறேன் வாங்க. வாங்க சார். காலையில் சாப்பிட்டாங்களாம்மா? இப்பதான் பால் சாப்பிட்டா. மோஷன் எப்படி போகுது? அதே மாதிரி தான் டாக்டர் போகுது. டாக்டர், இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுறீங்களா? இன்னைக்கு வீட்டுக்கு போயிடலாமா?
ஜீவன் ப்ளீஸ் கம். உங்கள் குழந்தைக்கு பிலியரி அட்ரீஷியான்ற லிவர் டிசீஸ் வந்திருக்கு. உடனே லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். சார் என்ன சார், போன தடவை ஆப்ரேஷன் பண்ணும்போது எல்லாம் சரியா இருந்தா சார் சொன்னீங்க. புரியுது ஜீவன், என்ன பண்ண சொல்கிறீங்க? உங்கள் குழந்தைக்கு கடைசியாக பண்ண ஆப்ரேஷன் கசாய் ப்ரொசீஜர். இந்த டிசீஸ் வந்து அவங்க எல்லாருக்குமே பண்ணுற நார்மல் ப்ரொசீஜர் தான். அது ஃபெயிலியர் ஆகும் பட்சத்தில் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தான் லாஸ்ட் ஆப்ஷன். இன்னும் 15 நாள் இந்த ஆப்ரேஷன் பண்ணலன்னா குழந்தையோட உயிருக்கே ஆபத்து. சார் நீங்கள் இதை நம்பலைன்னா ரிப்போர்ட்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், வேற ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க. சார் 5 மாசமா ஆஸ்பத்திரியாக தான் சார் அலைஞ்சிட்டு இருக்கிறோம். சொல்கிறத புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேப்பா. இந்த பார், உன் லிவர்லேயோ இல்லை உன் ஒய்ஃபோட லிவரில் இருந்தோ லீகல் ஃபார்மாலிட்டிஸ் முடிச்ச அப்புறம் ஒரு சின்ன போர்ஷனை சர்ஜரி பண்ணி எடுத்து உன் குழந்தையோட லிவரில் ரீப்ளேஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? இருங்க, அதைத்தான் நான் சொல்ல வரேன். குழந்தையோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கு. எவ்வளோ சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணுறீங்களோ. எவ்வளோ சார் செலவாகும்? 30 லட்சத்துக்கு மேலே ஆகும். 30 லட்சமா? என்ன சார், இப்பதான் இருக்கதெல்லாம் வித்து கொடுத்தேன், மறுபடியும் 30 லட்சமா? நான் உள்ளதை சொல்லிட்டேன், நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். என்ன ஜீவா, வாங்கின காசுக்கு வட்டி கட்டுவேன்னு பார்த்தா திருப்பி கடன் கேட்டு வந்திருக்க. அண்ணே, இன்னும் 15 நாள் ஆப்ரேஷன் பண்ணலண்ணா குழந்தைய உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர்லாம் சொல்றாங்கண்ணே. அதெல்லாம் சரிப்பா, 10,000 20,000 பரவாயில்ல, ஒரே முட்டா 30 லட்சம் கேட்குறீ, 1/4 கோடி ஆச்சு. அண்ணே நீங்க எப்படி சொல்லிடாதீங்கண்ணே, எனக்கு தெரியும் நம்ம கொடுக்க வேண்டிய பணமே நிறைய இருக்கு, வேற வழி தெரியல எனக்கு. சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கையை விரிச்சிட்டாங்க, நீங்களும் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா என் குழந்தை. என்னப்பா நீ இக்கட்டான நிலைமை மாட்டி விடுற? வீட்டு பத்திரம் நில பத்திரம் ஏதாவது இருக்கா? உங்ககிட்ட எங்க இருக்க போகுது? நான் ஒன்று பண்றேன், ஒரு நல்ல பாட்டியா சொல்லி விடுறேன். உன்னோட கேன்டீன் கான்ட்ராக்ட் அவருக்கு எழுதி கொடுத்துறியா? முழுசா ஒன்றும் வராது, ஒரு ரீசனபிள் அமௌண்ட் வாங்கி தரேன். என்ன சொல்ற? அண்ணே டீ, சர்க்கரை 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். எனக்கு என்னமோ கேண்டீனை கைமாத்துறது சரியா படல மாப்பிள்ள. கோர்ட்டில் கேண்டீன் கிடைக்கிறதே குதிரை கொம்பு, அதை கைமாற்றி விட்டா நாளைக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். புரியுது மச்சான், நான் வேற என்ன பண்றது? சரி, கேண்டீனை விற்றா 5 லட்சம் கிடைக்கும், ஏன் 7 லட்சம் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ மீதி பணத்துக்கு சொல்லுங்க மாப்பிள்ள. கடன் தான் மச்சான் வாங்கணும். ஏற்கனவே பண்ண ஆப்ரேஷனுக்கு இருந்த எல்லாத்தையும் விற்றுட்டீங்க, இப்போ கேண்டீனை வேற கொடுக்க போகிறேன்றீங்க. மேற்படி கடன், கடனை வாங்கிட்டு வட்டி எப்படி மாப்பிள்ள கட்டுவீங்க? மூத்ததும் போட்ட உள்ள
நாளைக்கே சரசன்னு வளர்ந்து நிற்கும். அதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்ல. சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க மாப்பிள்ள. ஒரு குழந்தைக்காக மொத்த குடும்பமும் சந்தோஷத்தை இழந்து நிற்கிறதுக்கு அந்த குழந்தையோட தலையெடுத்தை தான் நினச்சி ஏதாவது ஆசிரமத்தில் விட்டுருங்க மாப்பிள்ள. என்ன மச்சான் நீங்களே என்ன பேச்சு பேசுற? உன்னால உதவி செய்ய முடிஞ்சா செய்யி, இல்லனா விட்டுரு, நாங்களே பாத்துக்கிறோம். ஆனா இந்த மாதிரி ஒரு பேச்சு எடுத்துக்கிட்டு இனிமே வீட்டு பக்கம் வந்துடாத. பெத்த வயிறு பாசத்தில் பேசுகிறா. நாம் ஆம்பளைங்க நிதானமாக தான் யோசிக்கணும். யோசிங்க மாப்பிள்ள, நான் சொல்கிறதுல உள்ள யதார்த்தம் உங்களுக்கு புரியும். நானும் பொட்ட பிள்ளைய பெற்றவன் தான், மனசாட்சி இல்லாதவன் கிடையாது. அங்கே கொடுத்துங்களேன் மணி. உங்க மச்சான் சொல்ற சரிதானே? இருக்கிற கேண்டீனை கொடுத்துட்டு இன்கம்க்கு என்ன பண்ணுவீங்க? ஆமா ஜீவன், உங்க மச்சான் சொல்ற மாதிரி குழந்தையோட ஆயுசு அவ்வளவுதானே, விட்டுருங்க. சீனியர், இப்ப நான் அப்படி சொன்னேனா? எதுக்கு எடுத்த உடனே நெகட்டிவா பேசுறீங்க? யோ சீனியர், நீ கேட்ட உளுந்து வாங்கி கொடுத்தேன்ல, தின்னு. மனசுல பட்டதை பேசினேன், இனிமே பேசலப்பா, நீங்களே பேசிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சீரியஸா பேசலாமா? அண்ணா, கேண்டீனை விற்கிறதெல்லாம் கடைசி ஆப்ஷனா இருக்கட்டும். இப்போ வேற என்னென்ன வழி இருக்கு அப்படின்றத யோசிப்போம். ரஞ்சு, 30 லட்சம் எப்படி? எனக்கு ஒரு ஐடியா தோணுது, சொல்லலாமா? சீனியர், அதுக்கு தான் நாம இங்க உட்காந்துருக்கோம், சொல்லுங்க. நியூஸ் பேப்பர்ல பாப்பாவோட போட்டோ போட்டு ஹெல்ப் கேட்டா என்ன? இல்ல சீனியர், 1 லட்சம் 2 லட்சம்னா ஈஸியா கிடைச்சிடும். ஆனா 30 லட்சம்லாம் சான்ஸே இல்ல. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு ஏதாவது சோசியல் மீடியாவில் ட்ரை பண்ணலாமா? ஒரு நாளைக்கு 2000 போஸ்ட் வரும், எப்படி நம்புவாங்க? நம்ம ஏரியா எம்எல்ஏக்கு நெருக்கமான ஒருத்தரை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவரை வச்சு கவர்மெண்ட் மூலமா ஹெல்ப் எதிர்பார்த்தா என்ன? நாளைக்கு நாளான்னைக்கு நாளைய விடுவாங்க. பொலிட்டீஷியன் ஒரு இஷ்யூக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா அந்த இஷ்யூல பாலிடிக்ஸ் இருக்கணும். வேற என்னதான் பண்ணலாங்கிற? என்ஜிஓல ஏதாவது? ஒரு நிமிஷம். இப்படி பண்ணா என்ன? பாசிவ் எத்தனேஷியா, கருணை கொலைக்கு அப்ளை பண்ணா? ஆரம்பத்தில் இதை தானே நானும் சொன்னேன். சீனியர், ஒரு லாயர் மாதிரி பேசுங்க. நம்ம இந்திய சட்டத்துல மர்சி கில்லிங்க்கு இடம் இருக்கா? இல்ல 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 அண்ணா, இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. அண்ணே, கருணை கொள்ளண்ணே. இரு நானே சொல்றேன். அதாவது உங்க குழந்தைக்கு உடம்பு முடியல, ஸ்பெண்ட் பண்றதுக்கு காசு இல்ல, அவ கஷ்டப்படுறதையும் பார்க்க முடியல. அதனால கோர்ட் குழந்தைய கருணை கொலை செய்வதற்கு பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனு கொடுப்போம். கோர்ட் எப்படி இந்த கேஸ் எடுத்துக்க போறது இல்ல. அப்புறம் ஏன்னா 8 மாச குழந்தைய அவங்க அம்மா அப்பாவே கருணை கொலை செய்ய சொல்லி கேக்குறப்போ அது நியூஸ்ல வரும். அது நியூஸ்ல வரப்போ எல்லாரும் கவனிப்பாங்க. மீடியா வந்து இந்த விஷயத்தை எப்படி 1-2 நாள்லயே பெரிய இஷ்யூ ஆக்கிரும். இது மூலமா நம்ம பாப்பாவோட ட்ரீட்மெண்ட் செலவுக்கு தேவையான காசு ஓரளவு கலெக்ட் ஆயிடும். சான்ஸே இல்ல. சூப்பர் ஐடியா. கங்க்ராட்ஸ் சார். நீ உருப்படணும்னு உனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தா இங்க வந்து உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்க. எப்போ இவங்களை எல்லாம் விட்டுட்டு நீ உன் வேலையை பாக்குறியோ அப்பதான் நீ உருப்படுவ.
நீ எங்க பேச்சோட சுத்திக்கிட்டு இருந்த, இப்ப இவங்க பேச்சோட சுத்திக்கிட்டு இருக்க, அடுத்து இவங்க ஜூனியரோட சுத்த போற இல்ல? ரகு, உளுந்தோட நல்லா இருக்கு, சாப்பிடுறியா? புருஷ முன்னாடிக்கு இடையில விவாகரத்துங்கிற பேர்ல பஞ்சாயத்து பண்ணி பிரிச்சு வைக்கிறது பேரு அசைன்மெண்ட்டாம். இதை பண்ணா நான் பெரிய ஆள் ஆயிடுவேன். நம்ம சீனியர், இந்த கேஸை நீங்க தான் ஹேண்டில் பண்றீங்க. சீனியர், பார்த்து பண்ணுவியா? அப்படின்னா ஒரு முட்டை போண்டா வாங்கி கொடு. மூஞ்சப்பாரு. என்னன்னு? இல்லை, என் ஒய்ஃப்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்க போகிறேன்னு தெரியல. அக்கா கிட்ட நாங்க பேசிக்கிறோம். என்னன்னு? என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய். என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே. பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே. அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேரே. அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வருந்தேரே. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜட்ஜ் வந்துருவாரு. நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அதை அப்படியே சொல்லிடுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இதுல பயப்படுறதுக்கு வேற எதுவுமே கிடையாது. பாப்பா பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க அங்க போய் சொல்லலைன்னா மொத்தமா எல்லாருமே அழுதுட்டு இருக்க வேண்டியது இருக்கும். ப்ளீஸ்க்கா. சரி. அண்ணா, அக்கா தயங்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிருங்க. மேடம், ரெடி ஆயிடுச்சு. போலாம் வாங்க. ரெக்கார்டிங்க. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? எதுக்காக கோர்ட்டுக்கு வந்திருக்கீங்க? எங்கள் பொண்ணுக்கு லிவரில் ஆப்ரேஷனுங்க. இருக்க மொத்த பணமும் செலவு பண்ணிட்டோம். இன்னும் சரியாகலை. என்ன பண்ண போகிறோன்னு கூட தெரியலை. அவள் படுற கஷ்டத்தை எங்களால் தாங்கிக்க முடியலை. பெஞ்ச் கிளர்க் பேசிட்டேன். ஜட்ஜிட்ட நம்ம தான் முதப்பட்டி அவள் சொல்றோம். இல்லாமல் எங்களால் இருக்க முடியாது. பேசாமல் எல்லாம் சேர்ந்து எங்கள் 3 பேரையும் கருணை ஜட்ஜி பண்ணிடுங்க. ஜட்ஜி வந்துட்டாரு. இதை கொண்டு வை. பத்திரமா ஆஸ்பத்திரி கூட்டு போ. சரிங்கய்யா. டாக்டர் என்ன சொல்றான்னு கேட்டு வை. சரிங்கய்யா. நான் லஞ்ச் பிரேக் அப்ப ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். டைப்பர் போட்டாச்சா? போட்டாச்சுங்க ஐயா. டோர் அன்லாக் பண்ணு. திரிதல் கண்டால் உனை போய் ஆவி தழுவுதடி. ஆடி திரிதல் கண்டால் உனை போய் ஆவி தழுவுதடி. உச்சிதனை முகந்தால் கருவோங்கி வளருதடி. சம்பத்த ஆஸ்பத்திரிக்கு ஊசி போட்டுக்கணும். வா, வண்டியில் ஏறு. போமா.
ஏறு உட்கார் பார்த்துக்க. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. சைலன்ஸ். யுவர் ஆனர், மனுதாரர் தன்னுடைய 8 மாத குழந்தையை கருணை கொலை செய்ய இந்த நீதிமன்றத்தின் அனுமதி வேண்டி மனுதாரரின் சார்பில் இந்த மனு நேரடியாக சமர்ப்பிக்கப்படுகிறது. இந்த கேஸுக்கு நீங்கள் ஹைகோர்ட்டுக்குள்ளே போயிருக்கணும். அதுக்கான பொருளாதார வசதி மனுதாரர்கிட்ட இல்லை யுவர் ஆனர். சொல்லுங்க. என்ன பேசவே பேசுங்க. எங்களுக்கு இந்த குழந்தை வேண்டாம். வேண்டாம்மா, வேண்டாம், வேண்டாம்டா, புரிஞ்சுக்கோ, வேண்டாம்டா, குழந்தை வேண்டாம். நம்மளால பாத்துக்க முடியாதுடா. விளாடுறீங்களா? குழந்தைய தூக்குங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த குழந்தையோட மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுங்க.
This petition has been filed seeking passive euthanasia. Heard the petitioner, the learned counsel appearing for the petitioner to conduct the necessary inquiry and pass appropriate orders on merits and in accordance with law. Under such circumstances, this court will be going into the merit of the petitioner's claim. This court grant the order to permit the petitioner's child for passive euthanasia. This petition is disposed of as above, no cost. என்னாச்சு கருணைக்குலை பண்ண ஓகே சொல்லிட்டாரா? என் குழந்தையை நான் கொடுக்க மாட்டேன். என் குழந்தையை நான் கொடுக்க மாட்டேன். குழந்தையை நான் கொடுக்க மாட்டேன். எதிர்கட்சிக்கு நான் ஒன்னு சொல்லிக்கிறேன். எங்க கட்சிக்குன்னு ஒரு காந்த சக்தி இருக்கு. அதனால மக்கள் கூட்டம் எங்களை சுத்தி இருந்துகிட்டே இருக்கு. என் குழந்தையை நான் கொடுக்க மாட்டேன். என் குழந்தையை நான் கொடுக்க மாட்டேன். என் குழந்தையை நான் கொடுக்க மாட்டேன். நான் குழந்தையை கொடுக்க மாட்டேன். நான் கொடுக்க மாட்டேன். நான் குழந்தையை கொடுக்க மாட்டேன். என்னாச்சு மேடம்? என்னாச்சு? யாராவது உங்க குழந்தையை கிட்ட மிரட்டுறாங்களா? நான் குழந்தையை கொடுக்க மாட்டேன். மேடம் உங்க பேச்ச விடுங்க. கூட்டு போங்க உள்ள கூட்டு போங்க. இருங்க இருங்க ஒரு நிமிஷம் ப்ளீஸ் ஒரு நிமிஷம். என்னாச்சு மேடம் உங்களுக்கு? ஆக்சுவலி அவங்க குழந்தையோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு கையில் கேஷ் இல்லை, அதனால மர்சி கில்லிங் பண்ணணும் அப்படின்னு பெர்மிஷன் கேட்டு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. ஜட்ஜ் அந்த பெட்டிஷனுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. அதனால தான் அவங்க இவ்வளோ பேனிக் ஆயிட்டாங்க. மேடம் புரியல, அவங்க தானே கருணை கொலைக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருக்கு, அப்புறம் ஏன் பேனிக் ஆகணும்? நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் மர்சி கில்லிங்க்கு இடமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு கேஸை ஃபைல் பண்ணால் அந்த குழந்தையோட ட்ரீட்மெண்ட்க்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்றத நம்பி தான் பண்ணோம். ஆனால் நாங்கள் யாருமே இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வரும் அப்படின்றத எதிர்பார்க்கல. என்ன மேடம் பதில் இது? லாவை ப்ரொடெக்ட் பண்ணுற நீங்களே லாவை மிஸ்யூஸ் பண்ணலாமா? எதுங்க லாவை மிஸ்யூஸ் பண்ணுறது? என்னை பொறுத்த வரைக்கும் சட்டமும் நீதியும் அப்பாவி மக்கள் சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் இருக்கிறதுக்கு தான். அந்த 8 மாச குழந்தை அது என்னங்க பாவம் பண்ணுச்சு? இல்ல அதோட அம்மா அப்பா என்னங்க தப்பு பண்ணாங்க? அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்க ட்ரை பண்ணாங்க. அவங்களால முடியல, வேற வழியே இல்ல அப்படின்னு வந்தப்பதான் அவங்க இதை பண்ணணும்னு டிசைட் பண்ணாங்க. அதுவும் அவங்களா பண்ணல, நான் சொல்லிதான் அவங்க பண்ணாங்க. ஆனா என்ன பார்த்து லாவையே மிஸ்யூஸ் பண்றேன்னு கேட்காதீங்க. இப்ப அந்த தீர்ப்பு எழுதிட்டு போனாரே ஜட்ஜ், அவரை பார்த்து கேளுங்க. அந்த இன்னசென்ட் கப்பல் அவங்க கையில கேஷ் இல்ல அப்படின்றதுனால அவங்க குழந்தையை மர்சி கில்லிங் பண்றதுக்கு டிசைட் பண்ணிருக்காங்க. நீதிபதியா அவர் என்ன பண்ணலாம், எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சிருக்கணும். ஆனா நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லயே இல்லாத ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காரு. இதனிடையே கருணை கொலை தொடர்பாக சர்ச்சைக்குரிய தீர்ப்பளித்த நீதிபதி பிரம்மாவின் தீர்ப்புக்கு எதிராக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பொதுமக்களும் தங்களது கண்டனத்தை பதிவு செய்த வண்ணம் இருக்கின்றனர். முன்னதாக நீதிபதி பிரம்மாவின் உருவ பொம்மையை எரித்து தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஐந்தறிவு உயிர்வதையே தவறுன்னு சொல்ற நம்ம சட்டமும் நீதிமன்றமும் இன்னைக்கு அதோட கையாலேயே ஒரு 8 மாச பிஞ்சு குழந்தைய கொலை செய்ய, மன்னிக்கணும், கருணை கொலை செய்ய அனுமதி கொடுத்திருக்கு. மக்களுக்கும் நீதிமன்றங்களுக்கான இடைவெளி ஏற்கனவே தூரமாயிட்டு இருக்க இவ்வேளையில இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு சமூகத்தை எப்படி பாதிக்கும்னு ஒரு சமூக ஆர்வலரா நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா இந்த தீர்ப்பு சமூகத்தை பாதிக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு காலத்துல குற்றவாளிங்க தன்னை நிரபராதியா காமிச்சுக்கிறதுக்காக பணம் கொடுத்து தேவைப்பட்டுச்சு. ஆனா இப்போ நிரபராதிகளாக இருக்கக்கூடியவங்களே தன்னை குற்றவாளி இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு பணம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்ப என்ன சார் சொல்ல வரீங்க? நம்ம நாட்டுல நீதி மொத்தமா வேலை போயிருச்சா? கண்டிப்பா. என்னைக்கு பணம் கொடுத்தா குற்றவாளிக்கு ஜாமீன் கொடுக்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே நீதி செத்து போச்சுல. இளங்கோவன் சார் சொல்றத பார்த்தா மக்களுக்கு நீதித்துறை மேல நம்பிக்கையே போச்சுங்கிறார். நீதித்துறையில மூத்த வழக்கறிஞரா இருக்கிற நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு தனிநபரோட தவறுகளை ஒரு நீதித்துறையோட ஒட்டுமொத்த தவறாகவே நம்ம பார்க்கறது அவ்வளோவா சரி கிடையாது. நீதித்துறையும் மனிதர்களால் நடத்தப்படுற ஒரு விஷயந்தான். அது இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற வழக்குகளோட எண்ணிக்கையை பார்க்கும்போது இருக்கிற அவ்வளோ நீதிபதிகளும் 24 மணி நேரம் உழைச்சி வருடம் முழுக்க நடத்தினா கூட இப்போதைக்கு எதையுமே தீர்வு கொண்டு வர முடியாது. ஏன்னா பணிச்சுமை காரணமாக மனிதர்கள் தவறு செய்வது இயற்கையான ஒரு விஷயந்தான். ஓகே, இப்போ நம்ம சைக்காட்ரிஸ்ட் கணேசமூர்த்தி சார் கிட்ட வரலாம். சார் பணிசுமை காரணமாக இந்த தவறு நடந்திருக்கலான்னு சொல்கிறார். ஒரு நீதிபதி தன்னோட நெறியிலிருந்து விலகி இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தீர்ப்பை கொடுக்கறதுக்கு வெறும் பணிசுமை மட்டும்தான் காரணமா, இல்லை தனக்கு ஒரு மன வளர்ச்சி குன்றிய ஒரு மகள் இருக்காங்கிற ஒரு வழியின் வெளிப்பாடாக கூட இது இருக்கலாமா? மனோதத்துவ உலகத்தில் ஒரு மனிதனோட EQ, அதாவது எமோஷனல் கோஷன்ட்டை, அவனுடைய சூழ்நிலை மற்றும் வாழ்க்கையில் கடந்து வந்த சம்பவங்கள் தான் தீர்மானிக்கும். பர்சனல் லைஃப்பில்
தனக்கு ஏற்பட்ட வலி மாதிரியே இன்னொருத்தருக்கும் இருக்குங்கிறது தெரிய வர்றப்ப ஒரு மனிதன் தாயார் தன்னோட பதவி என்னங்கிறதெல்லாம் மறந்து ஒரு உணர்ச்சி வேகத்தில் முடிவெடுப்பான். அந்த மாதிரி தான் இவரும் முடிவெடுத்திருப்பாரோன்னு நான் என்ன நினைக்கிறேன். சார் சுத்த மடத்தனமா இருக்கு? அவருக்கு வேலைப்பழு அதிகமா இருக்கு அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வழங்கிட முடியுமா? எங்க அரசாங்கத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் இனிமே நடக்கிறதுக்கு நாங்க விட மாட்டோம். கண்டிப்பா நாங்க உச்சநீதிமன்றத்துக்கு போகத்தான் போறோம். அவரை பதவி ராஜினாமா பண்ண வச்சு அவரை கைது செய்யத்தான் போறோம். இது நடக்கும். பின்ன என்ன சார், அவர் பொண்ணு லூசுங்கிறதுக்காக இவர் லூசு மாதிரி தீர்ப்பு கொடுத்துருவாரா? உன்னால நான் பட்ட கஷ்டத்தை அவங்க படக்கூடாதுன்னு நினைச்சம்மா. நீதிபதி பிரம்மா இன்று நள்ளிரவு சிறப்பு படை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். சட்டத்திற்கு புறம்பான வகையில் கருணை கொலைக்கு அனுமதி அளித்து தீர்ப்பளித்ததால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கின் விசாரணை முடியும் வரை அவரை நீதிமன்ற காவலில் வைக்கும்படி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கருணை கொலையை பற்றிய பல்வேறு மாறுபட்ட கருத்துக்கள் தான் இன்றளவும் மக்கள் மத்தியில் இருந்துட்டு வருது. அந்த வகையில கருணை கொலைக்கு எதிரான நிலைப்பாடு தான் இன்றளவும் பேசப்பட்டுக்கிட்டு வருது. அப்படி பார்த்தா நம்மோட இருக்க சில பேரோட வலி மிகுந்த வாழ்க்கையை பார்க்கும்போது கருணை கொலையே கூடாது அப்படின்னு முற்றிலுமா அதை நிராகரிச்சிடவும் முடியாது. சரி, கருணை கொலை பற்றிய தனது தனிப்பட்ட கருத்துக்கள் துயரத்தையும் ஒருவர் நம்மோட பகிர்ந்துக்க இருக்கிறார். இப்போ அவர் என்ன சொல்றார் அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. நீங்க என்ன சொல்ல வரீங்க கருணை கொலை பற்றி? உங்களோட நிலைப்பாடு என்ன, உங்களோட கருத்துக்கள் என்ன, அதை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. என் பேர் செல்லத்துற. எனக்கு 72 வயசு ஆகுதுமா. இத்தனை நாளில் நான் சந்தோஷமாக இருந்ததே என் மகா பிறந்தப்பதாம்மா. எனக்கு கல்யாணம் நடந்து 7 வருஷம் கழிச்சு தான் என் பொண்ணு பிறந்தா. வேண்டாத சாமி இல்லை, தவம் இருந்து பெற்ற மகா. ஊரு கண்ணு பூரா அவன் மேலதான். அழகுனா அழகு, அம்புட்டு அழகு, சுத்தி போடாத நாளே இல்லை. பிள்ளை நம்ம கண்ணு முன்னாலேயே இருக்கட்டும்னு உள்ளூர்லேயே கட்டி கொடுத்தேன். சும்மா சொல்லக்கூடாது, என் மருமகன் நல்லா பார்த்துக்கிட்டாரு. கண்ணு நிறைஞ்ச வாழ்க்கை. நாங்கள் வேண்டுதல் வீண் போகலை. மறு வருஷமே எங்களுக்கு ஒரு பேரனை பெற்று கொடுத்தா என் பிள்ளை. முதல் 2 வருஷம் எல்லா பிள்ளைகளையும் போல என் பேரனும் நல்லா தான் இருந்தான். அப்புறம்தான் தெரிஞ்சது என் பேரனுக்கு மூளை வளர்ச்சி இல்லைன்னு. என் தலையில் இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. நாங்களும் எங்கள் சத்துக்கு பார்க்காத வைத்தியர் இல்லை, வேண்டாத சாமி இல்லை, பித்தம் தெரியவே இல்லை. எங்கள் ஊர்லேயே என் மகளுக்கு தான் அம்புட்டு நீளமான முடி. அதுதான் என் மகளுக்கு வினையும். என் மக தலைமுடி தான் என் பேரனுக்கு விளையாட்டு பொம்மை. அது தெருவா கோயிலா கல்யாண வீடான்னு அவனுக்கு தெரியாது. நினைச்ச நேரமெல்லாம் என் மக தலைமுடிய உடும்பா பிடிச்சிட்டு நின்றுடுவாம்மா. ஒரு பொட்டு அசையாம முடிய பிடிச்ச வாக்கிலேயே நிற்பான்.
என் மகளும் பெத்த பாசத்தில் முடிய கொடுத்துக்கிட்டே நிற்பா. 2 மணி நேரமானாலும் அப்படியே நிற்பான். என் மகா படுற வேதனையை பார்க்குற ஊர் சனமும் என் பேரனை விலைக்கு பார்த்தாங்க, அதட்டி பார்த்தாங்க, அடித்து பார்த்தாங்க. அவன் மாறவே இல்லை. அவன் தெரிஞ்சா செய்கிறான். நாளுக்கு நாள் அவன் வீம்பு கட்டுக்கடங்காமல் போயிடுச்சு. அவனை நம்ம சரி பண்ண முடியாதுன்னு என் மகளுக்கு தெரிஞ்சு போச்சு. திருப்புன்னு ஒரு நாள் அவள் ஆசையாக வளர்த்த தலைமுடியை சிரைச்சிட்டு மொட்டை அடிச்சுக்கிட்டா பாதகத்தி. என் குறையே பதறி போச்சு. சாமி சில மாதிரி இருந்தவா இப்படி மொட்டை தலையோட பார்த்த அன்னைக்கே என் உசுருப்பா இருக்கணும். தான் மொட்டை அடிச்சுக்கிட்டா அவன் புத்தியை சரி கட்டிடலான்னு நினைச்சா என் மகா. நாங்களும் என் பேரன் சரியாயிட்டா போதும்னு அந்த துயரத்தை தாங்கிக்கிட்டோம். ஆனால் மாரியாத்தா வேற மாதிரி நடிச்சிட்டான். பிடிக்கிறதுக்கு தலைமுடி இல்லைங்கிற கோபத்தில் என் பேரனுக்கு பித்து அதிகமாயிடுச்சு. தான் என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் அதே கோபத்தில் என் மவ மூஞ்சி மேலே குத்திட்டான். அந்த குத்து என் பிள்ளை கண்ணில் பட்டுடுச்சு. என் ராசாத்திக்கு இப்போ ஒரு கண்ணு பட்டு போச்சு. இப்போ மொட்டை தலையோட ஒரு கண்ணும் தெரியாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறாமா எம்மாவா, முடங்கி கிடக்கிற. ஒரு உச்சமும் இல்லாமல் சாமி மாதிரி வளர்ந்தவமா எம்மாவா. இப்போ இப்படி அலங்கோலமா கிடக்கிறத பார்க்க பார்க்க எங்களுக்கு மனசு ஆறலமா. நான் என்ன சொன்னாலும் என் பேரனுக்கு புத்தி வரப்போவதில்லை. அந்த பித்து பிடிச்சவன் தான் என்னது பண்றோன்னு தெரியாமலேயே என் மகளை நடப்பணம் ஆக்கிட்டானம்மா. என்னம்மாம்மா, என் மகளை இருக்கிற வரைக்கும் அவனை அவ பத்திரமா பார்த்துக்குவா. ஆனா அவ காலத்துக்கு பிறகு என் பேரனை யாருமா காப்பாத்துவா சொல்லுங்க? யாருமா காப்பாத்துவா? ரோட்டில் தெருவில் அவனை ஒரு நாய் மாதிரி கல்லறி பட்டு சாக சொல்றீங்களா? அந்த தயம் அந்த பிள்ளைக்கு வேணாமா? என் மகளுக்காக இல்லைனாலும் என் பேரனுக்காக, அந்த வாயில்லாத சீவனுக்காக அவன் உசுர ஒரு துன்பமும் இல்லாம அனுப்பி வச்சிடணும். அதுக்காகத்தாம்மா உங்களை எல்லாம் கையெடுத்து கும்பிடுற. கர்ணக்கொலை செய்ய பெரிய மனசு பண்ணி எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும். உங்களை எல்லாம் கெஞ்சி கேட்டு கொடுக்குற. என் மகளை காப்பாத்துங்கம்மா, என் மகளை காப்பாத்துங்க, என் ராஜாத்திய காப்பாத்துங்கம்மா, என் ராசாத்திய காப்பாத்துங்க. என் மகளை காப்பாத்துங்கம்மா, என் மகளை காப்பாத்துங்க, என் ராஜாத்திய காப்பாத்துங்கம்மா, என் ராசாத்திய காப்பாத்துங்க. உன்னால நான் பட்ட கஷ்டத்தை அவங்க படக்கூடாதுன்னு நினைச்சம்மா. ஹலோ, 8 நியூஸ் சேனலா? ஆமா, சொல்லுங்க. நான் ஜட்ஜ் பிரம்மா பேசுறேன். சார் சொல்லுங்க சார். உங்க சேனல்ல ஒரு 1-to-1 இன்டர்வியூ ஒன்று ஏற்பாடு பண்ணுங்க. சூப்பர் சார். உங்க கம்ஃபர்டபிள் டைம் சொல்லுங்க சார். என்னைக்குனாலும் சரி. ஓகே சார், எங்க சீனியர்கிட்ட பேசிட்டு உடனே லைன்ல வரேன். தேங்க்யூ சார். வணக்கம் நேயர்களே. நீதியின் முகம் பிரத்யேக நிகழ்ச்சிக்கு சமீபத்தில் சர்ச்சைக்குரிய தீர்ப்பு வழங்கிய ஐயா நீதிபதி பிரம்மா அவர்களின் சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. கருணை கொலை சம்பந்தப்பட்ட வழக்குகள் உச்சநீதிமன்ற அரசியல் சாசன பெஞ்சில் நிலுவையில் இருக்கும் பொழுது நீங்க இந்த கருணை கொலைக்கு அனுமதி கொடுத்தது சரியா? சரியானு தெரியல, ஆனா தப்பு இல்லை. எந்த ஒரு சட்டமும் இயற்கை நீதிக்கு எதிராக இருக்கும் பொழுது அதற்குரிய நியாயத்தை எந்த நீதிமன்றம் கொடுத்தா என்ன?
இந்த தீர்ப்பு வழங்கக்கூடிய அதிகார வரம்பு உங்க நீதிமன்றத்துக்கோ ஏன் உங்களுக்கோ இருக்கா சார்? மனுஷனுக்காக தான் சட்டமே தவிர சட்டத்துக்காக மனுஷன் இல்லை. வேடிக்கையா இருக்கு சார் உங்க பதில். அப்ப எந்த அடிப்படையில் சார் இப்படி ஒரு தீர்ப்பு நீங்க கொடுத்தீங்க? உங்களுக்கு பொண்ணு இருக்கா சார்? ஒரு பொண்ணு இருக்காங்க. என்ன பண்றாங்க? மேரேஜ் ஆகி ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆயிருக்காங்க. எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா சார். 28 வருஷமா அவ குழந்தையாவே இருக்கா சார். மன வளர்ச்சி இல்லை சார். இப்போ கூட அவ பிறப்புறுப்பை கழுவி விட்டுட்டு வந்து தான் இங்கே உட்காந்துருக்கேன். இந்த கொடுமை எந்த தகப்பனுக்கு வரக்கூடாது. நாளைக்கே எனக்கு ஏதாச்சும் ஒன்றாச்சுன்னா அவளை யார் சார் பார்த்துக்குவா? ஹோம்லேயே சொந்தக்காரங்கிட்டே அவளை விடுங்க நீங்க சொல்லலாம். வெறும் காசுக்காக கடமைக்காக பண்றவங்க ஏன் அளவுக்கு எப்படி சார் என் குழந்தைய பார்த்துக்குவாங்க? அன்புக்காக எங்கேய சாகணுமா என் குழந்தை? இந்த மாதிரி யாருக்கு வரக்கூடாதுதான் சார் அந்த தீர்ப்பு கொடுத்தேன். நான் முன்னமே சொன்னேனே சார், இயற்கை நீதிக்கு எதிராக இருக்கும்போது அதற்கான சரியான தீர்ப்பை எந்த நீதிமன்றமோ ஏன் நானே கொடுக்கலாம் சார். இப்போ நீங்க சொல்றதுக்கும் நீங்க கொடுத்த தீர்ப்புக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையே சார். உங்க பொண்ணு விஷயத்தில் வேணா இது பொருந்தும். ஆனா அவங்க ஏழைங்க, மருத்துவ செலவுக்கே காசு இல்லாம கருணை கொலைக்கு நீதிமன்றத்தில் அப்ளை பண்ணியிருக்காங்க. நியாயப்படி பார்த்தா இது அரசாங்க பார்வைக்கு தான் நீங்க கொண்டு போயிருக்கணும் சார். உங்க தீர்ப்புப்படி பார்த்தா காசு இல்லாதவங்க இந்த உலகத்துல வாழவே கூடாதுன்னு சொல்றீங்க, அப்படிதானே? வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற செய்தி. கருணை கொலை தொடர்பான வழக்கில் சர்ச்சைக்குரிய தீர்ப்பளித்த நீதிபதி பிரம்மா தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். இதனிடையே கருணை கொலை செய்ய அனுமதி அளிக்கப்பட்ட குழந்தையின் முழு மருத்துவ செலவையும் தமிழக அரசே ஏற்கும் என்றும் அதற்கான சிகிச்சை நடவடிக்கைகளை உடனே துரிதப்படுத்த உத்தரவிட்டுள்ளதாகவும் மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ఇక చిత్తూరు జిల్లాలో తల్లిదండ్రులకు వింత పరిస్థితి ఎదురైంది. ముక్కుపచ్చలారని 8 నెలల చిన్నారి మెర్సీ డెత్ కోసం పిటిషన్ పెట్టుకున్నారు పేరెంట్స్. మలకల చెరువు మండలం బత్తలాపురానికి చెందిన రమణప్ప, సరస్వతి దంపతులకు లివర్ సంబంధిత వ్యాధితో పుట్టింది జ్ఞానసాయి. పాపకు బెంగళూరులో 5 లక్షల ఖర్చుతో ఆపరేషన్ చేయించారు. అయినప్పటికీ ఆరోగ్యం మెరుగుపడలేదు. లివర్ ట్రాన్స్ప్లాంట్ చేయాలని, దీనికి 50 లక్షల వరకు ఖర్చవుతుందని డాక్టర్లు చెప్పడంతో తల్లిదండ్రులు దిక్కుతోచని స్థితిలో పడ్డారు. ఇప్పటికే శక్తికి మించి ఖర్చు చేసిన ఆ తల్లిదండ్రులు ఇక తమ వల్ల కాదంటూ తంబళ్లపల్లి కోర్టులో మెర్సీ కిల్లింగ్ కోసం పిటిషన్ వేశారు. అయితే ఇష్యూ తమ పరిధిలోకి రాదని పిటిషన్ తిరస్కరించింది కోర్టు. జిల్లా కోర్టును గానీ హైకోర్టును గానీ ఆశ్రయించాలని సూచించింది. హెచ్ఎంటీవీ కథనాలతో కదిలిన మంత్రి కామినేని చిత్తూరు జిల్లా తంబాళపల్లెకు చెందిన జ్ఞానసాయి ఆరోగ్య పరిస్థితిపై చంద్రబాబుతో చర్చించారు. లివర్ ట్రాన్స్ప్లాంటేషన్ ఆపరేషన్ చేయించాలని వైద్య ఆరోగ్య శాఖ మంత్రి కామినేని శ్రీనివాస్ను ఆదేశించారు. సీఎం రిలీఫ్ ఫండ్ కింద పాప వైద్యానికయ్యే ఖర్చును రిలీజ్ చేస్తామని అన్నారు. சொல்லு. வசை என்ப வையத்தார்க்கெல்லாம் இசையனும் எச்சம் பிராவிடின். அப்படின்னா திருவள்ளுவர் என்ன சொல்றாரு தெரியுமாமா? இந்த பூமியில பிறந்தவங்க எல்லாம் என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா, என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா, என் உயிர் நின்னதென்றோ, என் உயிர் நின்னதென்றோ, என் உயிர் நின்னதென்றோ, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே,
சின்ன